लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதரானதனாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாரா முதே அடியீர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2629வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலிலே 21வது நாள் பதிவேற்றம். முதலிலே பிள்ளை திருநறையூர் அரையர் செய்தருளிய தனியன் பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண்ணுலகில் எந்நிலைமை கண்டும் இறங்காரே யாமாகில் மண்ணு மடலூருவன் வந்து என்பதாகும். தான் இதற்காக மடலூரப் போகிறேன் என்பதற்கான காரணங்களை பேசி வருகிற பரகால நாயகி தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது யார் என்று இன்றைக்கு விளக்கம் கொடுக்க இருக்கிறார். நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற வரிகள் 191 197 உள்ள வரையில் உள்ள வரிகளுக்கான பாசுர வரிகளை பார்க்க இருக்கிறோம். இது விளைத்த மன்னன் நறுந்துழாய் வாழ்மார்வன் மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன் காயாவின் சின்ன நரும்பூன் திகழ்வண்ணன் வண்ணம்போல் அன்னக்கடலை மலையிட்டு அணைகட்டி மன்னன் ராவணனை மாமண்டு வெம்சமத்து பொன்முடிகள் 10 புரள சரம் துறந்து தென்னுலகு வேற்றுவித்த சேவகனை. என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கினவன் யார் தெரியுமா? அவன் ஒரு பேரரசன். நறுமணமிக்க துளசி மாலையை எப்போதும் தன்னுடைய மார்பிலேயே அணிந்து கொண்டிருப்பவன். முன்னம் ஒரு சமயம் ராகுவிடமிருந்து சந்திரனை க்ஷயரோகம் ஆட்படாமல் இருப்பதற்காக அவனை காப்பாற்றியவன். காளமேகம் போல கருமை நிறம் கொண்டவன். சிறிய காயாம்பூ போன்ற நல்ல நறுமணமிக்க மலர் மாலையை அணிந்தவன். அம்மலரின் நிறம் கொண்ட அந்த மலரை போலவே காயாம்பு வண்ணத்தை உள்ளவன். முன்னம் சிறு சிறு மலைகளை கொண்டு கடலை அடைத்து சேதுபாலம் அமைத்து இலங்கைக்கு சென்று இலங்கைக்கு அரசனான ராவணனுடைய தலை 4 வகை படைகளையும் அழித்து அவனுக்கு பொன்னாலான கிரீடங்கள் அணிந்த அவனுடைய 10 தலையும் கீழே விழுமாறு அவனை யமலோகத்திற்கு அனுப்பியவன். அந்த ராமபிரான் அவன்தான் என்னை மடல் ஊறும்படி செய்தான் என்கிறாள் பரகால நாயகி. நான் மடல் ஊறுவதற்கு காரணமே அவன் என்னை புறக்கணித்ததுதான். யாரது? ராமன் என்று சொல்கிறார். முன்னம் மாமதிக்கு கோல் விடுத்த முகில்வண்ணன் என்பதற்கு என்னை எரிக்கின்ற சந்திரனுக்கு நேர்ந்த ஆபத்தை போக்கி அவனுக்கு உதவி செய்து மேன்மேலும் என்னை எரிக்க செய்கிறான் என்று சந்திரனுக்கு உதவி செய்ததை இப்படி சொல்லி அந்த மகானுபாவன் சந்திரனுக்கு உதவி செய்ததன் மூலம் அவனுடைய கிரணங்கள் மேலும் என்னை எரிக்குமாறு செய்கிறான் என்று பொருள் விளக்கம் தருகிறாராம் பிரதிவாதி பயங்கர மனங்காச்சாரியா சுவாமிகள். மா என்பது பொதுவாக விலங்குகளை குறிக்கக்கூடிய வார்த்தை என்றாலும் இங்கே குதிரை யானை விலங்குகளை குறித்து சொன்னது. அவற்றோடு தொடர்புடைய தேர் காலாட்படை என்னும் 4 வகை படைகளையும் குறிக்கும் என கொள்ள வேண்டுமா. 4 வகை சேனையோடு வந்த ராவணனுடைய பொன் கிரீடங்கள் அணிந்த அந்த 10 தலையையும் எரித்தான். தென்றல் அன்றில் குரலோசை குழிலோசை விடைமணி ஓசை நிலா சந்தனம் முதலியவற்றை என் மேல் படையெடுத்து அனுப்பினான் அல்லவா. அவையெல்லாம் எனக்கு துன்பத்தையே தந்தது. எதையெல்லாம் மற்றவர்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறார்களோ அது எல்லாமே எனக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுது. சேவகன் என்று சொல்வதற்கு காரணம் முதலடியிலே சொல்லப்பட்ட மன்னன் என்பதற்கும் இறுதியிலே சொல்லப்பட்ட சேவகன் என்பதற்கும் உரிய பொருள் என்னவென்றால் அவனே எனக்கு சேவை செய்வதற்காக எனக்கு கொடுமைப்படுத்துவதற்காக இவை எல்லாம் அனுப்பி வைத்தான் என்று கொள்ள வேண்டுமா.
இப்படி அவன் எப்போதும் கையும் மடலும் போல இருக்கிறாளோ அதே போல் அவன் எப்போதும் முடியும் மாலையுமாய் இருக்கிறான். நான் மடல் ஊற வேண்டும் என்பதிலே திண்ணமாக இருப்பது போல் அவன் சுகமாக இருக்க வேண்டும் என்பதிலே திண்ணமாக இருக்கிறான். சின்ன நரும்பு என்பதற்கு சின்னம் என்ற சொல்லிற்கு சுண்ணம் தாது மகரந்தம் என்ற பொருள் உண்டு. வடிவிலே சிறிதானாலும் அதனுடைய வாசனையானது மிகவும் மணக்கக்கூடியது. அப்படி மலரளவிலே காயாம்பு மன்னனாக இருக்கிறான். கடலிலே அணை கட்டியது அவனுடைய கம்பீரத்தை சொல்லுகிறது. கடலின் கம்பீரத்தை இழக்கச் செய்தவன் இங்கே என்னுடைய பெண்மையான உறுதியான பெண்மையினுடைய கம்பீரத்தை இழக்கச் செய்தான் என்று பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார். போருக்கு வரும்போது பொன்முடி அணிந்து வந்தானாம் ராவணன். பொன்முடிகள் 10 புரள சரம் துறந்து என்பதற்கு ராவணன் தலைகள் அறுக்க அறுக்க முளைக்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அவனுடைய வயிற்றுக்குள் அவன் அமிர்த கலசத்தை வைத்திருந்தான். நாபியிலே அமிர்த கலசத்தை வைத்திருந்த காரணத்தால் அவனுக்கு உடலிலே எந்த உபாதை ஏற்பட்டாலும் அது உடனே சரியாகிவிடும். எனவே அவனுடைய தலையானது வெட்ட வெட்ட முளைக்க முளைக்க இவன் புரள என்றால் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அந்த தலைகளை அறுப்பதற்கு மழை போல் அம்பு மழை பொழிந்தான் என்று உள்ளூரை பொருளாக சொல்லுகிறார்கள் ஆசிரியர். ஒரு காலத்திலே விண்ணுலகத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இலங்கைக்கு வந்து அவனுக்கு சேவம் செய்தார்களாம். ராவணனுடைய சிங்காதனம் ஏறுகிற போது படிக்கட்டாக நவகிரகங்களை வைத்திருந்தான் என்று சொல்லுவார்கள். அஷ்டதிக் பாலகர்கள் என்று அழைக்கக்கூடியவர்களை தன்னுடைய காவலுக்கு வைத்திருந்தான். அஷ்டதிக் பாலகர்களிடையே நவகிரகங்களையே தன்னுடைய படிக்கட்டுகளாக பயன்படுத்தி கொண்டிருந்தான். அப்படி யமனையும் தன்னுடைய வேலைக்காரனாக இலங்கையிலே வைத்திருந்து அவனை அவமானப்படுத்தியவன் இந்த ராவணன். ராமனானவன் பின்னால் இவனை கொன்று யமலோகத்திற்கு சென்று அவனுக்கு பணிவு செய்யுமாறு பணித்தான் என்று ராமபிரானுடைய ஏற்றத்தை சொல்லி அப்படிப்பட்ட ராமபிரான் தான் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறான், எனவே நான் மடல் ஏறியே தீருவேன் என்று சொன்ன அழகான பாசுர வரிகள் இவை. மீண்டும் வரிகளை பார்க்கலாம். இது விளைத்த மன்னன் நறுந்துழாய் வாழ்மார்வன் மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன் காயாவின் சின்னனரும் பூந்துகள் வண்ணன் வண்ணம் போல் அன்னக்கடலை மலையிட்டு அணைகட்டி மன்னன் ராவணனை மாமண்டு வெம்சமத்து பொன்முடிகள் 10 புரள சரம் துறந்து தென்னுலகம் ஏற்றுவித்த சேவகனை என்று சொல்லி தனக்கு துன்பம் தரக்கூடிய பெருமாள் இப்படியெல்லாம் செய்வதனால் நான் அவனை எதிர்த்து அவனை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, என்னை நானே அவமானப்பட்டாலும் பரவாயில்லை மடல் ஊடுவேன் என்று சொல்லுகிறாள் பரகாலனாயி. இரு தனியன்களை பார்க்கலாம். என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தம்மருளும் ஆகாமும் தாரேனேல் பின்னை போய் ஒன்துறை நீர்வேலி உலகறிய வளர்ந்த ஊர்வன் நான் வண்டரை பூம்பெண்ணை மடல் மண்ணில் பொடி பூசி வண்டிரைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னே அண்ணல் திருநறையூர் நின்றபிரான் தேர்மோகும் வீதி பெருமறையாய் செல்வம் பொழிந்து காயன வாச்சா மனசேந்திரியர்வா அபியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்து சகலம்பர ஸ்வீமன் நாராயணாயே சாத்தியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தோடு ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவனையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அன்புவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.